நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எத்தனை பேர் கூகுள் அக்கௌண்ட் ஒன்றுக்கு மேற்பட்டதை வச்சுருக்கீங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் சமீபத்தில் ஒரு புதிய பாலிசியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் யார் கூகுள் அக்கௌண்ட்டை அதிகபட்சமாக 2 வருஷம் பயன்படுத்தலையோ அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் முறையாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியல, பட் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியை நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போங்க, கூகுள்குள்ளே போங்க, மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க, டேட்டா அண்ட் பிரைவசிக்குள்ளே போங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க, எண்ட் வரைக்கும் மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே மேக் அ பிளான் ஃபார் யுவர் டிஜிட்டல் லெகசி. சமீபத்தில் கூகுள் ஒரு புதிய பாலிசியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கூகுள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணவங்க 2 வருஷம் டைம், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சர்வீஸை நீங்கள் பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன், அதுக்கப்புறம் ஆஃப்டர் 18 months ஆஃப் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். அதை கொடுத்து 3 மாதம் 6 மாதம் 12 மாதம் 18 மாதம் எதை வேணாலும் நீங்கள் செட் பண்ணி சேவ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்க, எப்படிலாம் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரணும்னா SMS வழியா, இமெயில் வழியா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், ரிகவரி இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சூஸ் ஹூ டு நோட்டிஃபை, யாருக்கு நான் நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய காண்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் ஆட் பண்ணலாம். 10 பேர் அதிகபட்சமாக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வந்து எனக்கு இமெயில் ரிப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் ஆட்டோ ரிப்ளை, சப்ஜெக்ட் மெசேஜ் எல்லாத்தையும் கொடுத்து சேவ் கொடுத்துடணும். ஆட் பர்சனுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எல்லா இமெயில் ஐடியா 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டு 10 பேரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைட் இஃப் யுவர் இன்ஆக்டிவேட் கூகுள் அக்கௌண்ட் ஷுட் பி டெலிட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க உங்களுடைய டேட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ பிளான் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிசீவ் இமெயில் ரிமைண்டர் தட் இன்ஆக்டிவேட் அக்கௌண்ட் மேனேஜர் இஸ் டர்ன் ஆன். ஸோ இதையும் நீங்கள் ரைட் மார்க் கொடுத்துக்கோங்க. இன்ஆக்டிவேட் அக்கௌண்ட் மேனேஜர் வந்து டர்ன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இமெயில் வழியாக. கன்ஃபார்ம் பிளான் அப்டேட்டிங் எல்லாம் முடிஞ்சுதுங்க. ஸோ 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க, SMS வழியாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழியில் வந்து அவங்க அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, மெயில் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அது மூலியமாக மறுபடியும் கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும், உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவிலே இருக்கும். ஸோ வேண்டாம்னா நீங்கள் டர்ன் ஆஃப் மை பிளான் அப்டேட்டிங். இப்படி தாங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி இன்ஆக்டிவேட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கூகுள் பாலிசி படி 2 வருஷம் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டெலிட் ஆயிடும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த செட்டப். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. 2 வருஷத்தை ரீச் பண்ணாலும் இந்த மாதிரி செட்டப்பை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கவலையே இல்லை. ஒரு தடவை உள்ளே போய் ஏதாவது ஒரு சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திட்டாலே உங்கள் அக்கௌண்ட் தப்பிச்சுதுங்க. ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.